ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டாங்க. அதோட கரூர் நடந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொள்வதற்காக அங்கே இருக்கின்ற ஏடிஎஸ்பி ஒருத்தர் நியமிக்கிட்டாங்க. இப்படி 2 பேரும் பணி துவக்கிட்டாங்க. அப்படி ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்ட உடனே அவருக்கு தேவையான உதவியாளர் நியமிக்கலை, அலுவலர் நியமிக்கலை. அங்கே இருக்கிற கம்ப்யூட்டர் மற்ற போக்கு வசதியெல்லாம் செய்து கொடுக்கணும், உட்கட்டமைப்பு வசதியெல்லாம் செய்யணும், எதுவுமே செய்யலை. உடனே ஒரு நபர் கமிஷன் ஆணையத்தில் இருக்கின்றவர் உடனே மதியம் 1 மணிக்கு போனான்னு அரசு சொல்லுது. 1 மணிக்கு போய் அங்கே பாதிக்கப்பட்டவர் பார்க்குறாங்க. அப்போ பாதிக்கப்பட்டுகின்ற பொழுது அவரிடத்தில் விவரத்தை கேட்குறாங்க. அந்த விவரத்தை யார் பதிவு செஞ்சது? உதவியாளரே இல்லை. பதிவு செய்வதற்கு நேர்முக உதவியாளரும் இல்லை. ஆக இதையெல்லாம் ஒரு டிராமாவாக, ஒரு நாடகமாக இந்த அரசாங்கம் அரங்கேற்றுகிறது. உண்மை சம்பவத்தை மறைப்பதற்காக இந்த அரசு எடுத்த நாடகம்தான் என்பது வெட்ட வெளிச்சமாகுது. அதோடு தலைமைச் செயலகத்தில் 3 துறை செயலாளர்கள், பொறுப்பு டிஜிபி, சட்ட ஒழுங்கு ஏடிஜிபி, இவர்கள் ஒரு குழுவாக இருந்து பேட்டி கொடுக்குறாங்க. என்ன இந்த அரசாங்கம் எதுக்கு பேட்டி கொடுக்க நியமிச்சிருக்கிறாங்க? அரசு போட்ட திட்டங்களை மக்களுக்கு எடுத்து சொல்வதற்கு தான் நியமிக்கப்பட்டாங்க. ஆனால் தமிழக வெற்றி கழக தலைவர் இதையெல்லாம் பின்பற்றி இருந்தால் இந்த விபத்து நடக்காதுன்னு சொல்கிறாங்க. இது எப்படி? ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டு விட்டது. எந்த செய்தியாக இருந்தாலும் அந்த தகவலை அந்த ஒரு நபர் கமிஷன் தான் முறையிட வேண்டும். அதற்கு மாறாக அரசாங்கமே அரசு அதிகாரிகளை, காவல்துறையை வைத்து இப்படி இந்த சம்பவம் நடைபெறுவதற்கு காரணம் என்று இவர் விளக்கின்ற பொழுது எப்படி ஒரு நபர் கமிஷன் நேர்மையாக செயல்பட முடியும்? அரசனுடைய கருத்து இப்படி, அரசாங்கம் தான் ஒரு நபர் கமிஷன் நியமிக்கிட்டு இருக்குது. அப்படி இந்த கருத்தின் அடிப்படையில் ஒரு நபர் கமிஷன் அறிக்கை தாக்கல் செய்வாங்க. அதோட ஒரு ஏடிஜிபி ஒரு கருத்து சொல்கிறார். அதுக்கு கீழே ஏடிஎஸ்பி தான், ஏடிஜிபி ஒரு கருத்து சொல்கிறாரு. அங்கே கரூரில் ஏடிஎஸ்பி தான் விசாரிக்கிறாரு. அவருக்கு கீழே இருக்காரு. அவர் எப்படி ஏடிஜிபிக்கு எதிராக அவர் எப்படி அங்கே போய் அந்த விசாரணை நேர்மையாக செய்ய முடியும்? இதெல்லாம் பெரிய சந்தேகம் ஏற்படுது. எவ்வளோ பதற்றீங்க! ஆக இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது வேண்டுமென்றே திட்டமிட்டு தான் இந்த நிகழ்வு நடைபெற்றுவதாக மிகப்பெரிய சந்தேகம் எழுகிறது. 41 உயிர் போவதற்கு இந்த அரசாங்கம் அலட்சியத்தின் காரணமாக, காவல்துறையுடைய பாதுகாப்பு குறைபாட்டின் காரணமாகத்தான் நடந்திருக்கு என்பது எதேச்சையாக தெரிகிறது. அது மட்டுமல்ல, இதே இந்த அரசாங்கத்திலேயே கிட்னி முறைகேடு நடந்தது. உடனே இந்த அரசாங்கம் சம்பந்தப்பட்ட மருத்துவமனையில் சோதனை பண்ணாங்க. அந்த சோதனையில் கிட்னி முறைகேடு நடைபெற்றதாக கண்டறியப்பட்டு அந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை அனுமதி ரத்து பண்ணாங்க. அங்கே ஒருவர் நீதிமன்றத்துக்கு போகிறார். நீதிமன்றத்துக்கு போய் அந்த நீதிமன்றத்தில் இன்றைக்கு ஒரு உத்தரவு கொடுக்குது. அதில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை சிறப்பு விசாரணை குழு எஸ்ஐடி நியமிக்க வேண்டும் ஒரு உத்தரவு போடுது. அந்த உத்தரவை இந்த அரசு எங்கே நிறைவேற்றுது? இதில் காட்டுற அக்கறை, வேக வேகமாக கரூர் சம்பவத்திற்கு ஒரு நபர் கமிஷன் அமைக்கிறீங்க. இதே கிட்னி முறைகேடு நடைபெற்றுவதாக இந்த அரசாங்கமே கண்டுபிடித்து அது நடந்தது உண்மை என்று இந்த அரசாங்கம் வெளிப்படுத்தி அங்கே அதன் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் விசாரிக்கப்பட்டு அதுக்கு ஒரு விசாரணை குழு சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டு எஸ்ஐடி நியமிக்கிறாங்க. அதுக்கு ஏன் இன்ன வரைக்கும் விசாரணை மேற்கொள்ளாங்களா? இல்லையே. அதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் தான் போகிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்கம் வந்த பிறகு இன்றைக்கு சிபிஐ வழக்கு, அதாவது கள்ளக்குறிச்சியில் 68 பேர் கள்ளச்சாராயம் மருந்தி இறந்துட்டாங்க. அது உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரிக்க வேணும்னு சொன்னாங்க. ஏன்னா அதில் இருக்கிற காவலர்கள் தான், தமிழ்நாட்டு காவலர்கள் தான் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. அதை சரியான முறையில் கண்காணித்து நடவடிக்கை எடுத்திருந்தால் கிட்டத்தட்ட 68 உயிரை காப்பாற்றிடலாம். இன்றைக்கு உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரிக்கணும்னு சொன்னதை உடனே உச்சநீதிமன்றம் போகிறாங்க. அதே போல் ஆம்ஸ்டாங்களுக்கு அது பல சந்தேகங்கள் எழுப்புச்சு. அவருடைய உறவினர் சிபிஐ வேணும்னு கேட்டாங்க, உயர்நீதிமன்றம் சிபிஐ கொடுத்து உடனே இதுக்கு போகிறாங்க, எங்கே உச்சநீதிமன்றம் போகிறாங்க. அதே போல் மதுரை அண்ணா நகரில் ஒரு பிரச்சனை ஏற்படுது, ஒரு பாலியல், அது எதிர்த்து அங்கே போகிறாங்க. கிட்னி முறைகேடு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கொடுத்ததை
சிறப்பு குழு நீதிமன்றத்தை எதிர்த்து அங்கே போகிறாங்க. ஆக இந்த அரசாங்கம் இதை விட இன்றைய தினம் உச்சநீதிமன்றம் நல்ல தீர்ப்பை கொடுத்துருக்குது. ஒரு நடுநிலையோட அற்புதமான தீர்ப்பை கொடுத்துருக்குது. ஏன்னா மக்களுக்கிடையே சந்தேகத்தை போற்பது ஒரு நடுநிலையோடு இருக்கின்ற ஒரு ஏஜென்சி விசாரிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு மேற்கொள்ள வேண்டும். அதை கண்காணிக்க ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி நியமிச்சிருக்கிறாங்க. அவர்களோடு ஐஜிக்கு இணையாக 2 காவல்துறை அதிகாரிகள் நியமிப்பதை அறிவிச்சிருக்காங்க. இது நல்ல வரவேற்பு. ஆக இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும், கரூர் நிகழ்வை பொறுத்த வரைக்கும் அரசனுடைய அலட்சியம், அதோட எதிர்க்கட்சி என்ற முறையில் முழுமையான பாதுகாப்பு கொடுக்காத காரணம், அடுத்தது காவல்துறை முழுமையான பாதுகாப்பு கொடுக்காத காரணத்தினால 41 உயிர்கள் இழந்ததற்கு இந்த அரசு தான் பொறுப்பு.